செல்லம்மா சீரியல்ல கிணத்துலேருந்து தப்பிச்சு உயிரோட மேலே வந்து சித்தார்த் என்னை கடத்தி கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு என் மேல அவ்வளோ வெறியும் தெரியல. கல்யாணத்துல நான் காணமேன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம உடனே கோயிலுக்கு போகணும்னு காட்டு பகுதியிலேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. மாணிக்கத்தோட ஆள் ஒருத்தன் யார் இது யாரும் மறைஞ்சிருந்து ஓடுறானே பார்க்கறதுக்கு சித்து மாதிரியே இருக்கான். இந்த விஷயத்த மற்ற ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லுவோன்னு உங்ககிட்டயும் ஏய் நம்ம கிணத்துல தூக்கி போட்டல சித்தார்த் அவன் இன்னும் சாவலடா உயிரோட தான் இருக்கான். நானே என் கண்ணால பார்த்தேன்னா அவன் தப்பிச்சு ஓடுறான்டான்னு சொல்ல அதில் அவங்க நம்ப மாட்டாங்க. என்னடா சொல்ற பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு மூச்சு போனதுக்கு அப்புறம் தானே தூக்கி கிணத்துல போட்டான் அவன் எப்படி வந்திருக்க போறான் ஏதோ வளரடான்னு சொல்ல டேய் நான் சத்தியமா சொல்றேன் நம்பலனா வேணா வந்து பாருங்கடான்னு சொல்லி சித்தார்த்தை தேடுறதுக்காக கூப்பிட்டு போறாரு. எல்லா ஆளுங்களுக்கும் அப்பதான் தெரியுது சித்தார்த் சாவுல உயிரோட தான் இருக்கான்னு. என்னடா சித்தார்த் ஒன்றும் சாவல அவன் கதையை இன்னைக்கே முடிச்சிடணும். மாணிக்கத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் சும்மா விட மாட்டான்னு சித்தார்த்தை தோத்துக்கிட்டே பின்னாடியே போறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. செல்லம்மா அழுதுகிட்டே லட்சுமி கிட்டயும் ஜானகி கிட்டயும் அம்மா என்கிட்ட வேற முகூர்த்த புடவை இல்ல நான் போட்டு இந்த புடவையே நெருப்பாயிடுச்சு எனக்கு ஏதோ தப்பா படுத்துமான்னு சொல்லி அழுகுறாங்க. லட்சுமி ஒன்றும் கவலைப்படாது செல்லம்மா இப்பவே உங்க அப்பா கிட்ட சொல்லி பக்கத்துல இருக்க கடையில முகூர்த்த புடவையும் சித்தார்த்துக்கு பட்டி வெட்டி சட்டை வாங்கிட்டு வர சொல்றேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு இதை நினைச்சு வருத்தப்படாதமாங்கிறாங்க. ஜானகி செல்லம்மா கிட்ட செல்லம்மா உனக்கு வேற எதுவும் ஆள் இல்ல உடம்புல வேற எங்கேயாச்சும் நெருப்பு பட்டதாமான்னு கேட்க செல்லம்மாவும் ஆமா அத்தை நான் புடவையை தட்டும் போது உள்ளங்கையில நெருப்பு பட்டு காயமாயிடுச்சுன்னு காட்டுறாங்க. ஐயோ என்ன செல்லம்மா இப்போ வந்து சொல்ற இரு நான் மருந்து போடுறேன்னு செல்லம்மா கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறப்போ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல போல. காலையில இருந்து நிறைய தடங்கள் நடக்குது. மணமேடை ஏறப்பவே என் கால் தடுக்குச்சு. இப்போ புடவையில வேற தீ பத்திக்குச்சு. எனக்கு ஏதோ சரி வரலன்னு சொல்ல அப்படிலாம் சொல்லாத செல்லம்மா உங்க 2 பேர் மேலேயும் நிறைய திருஷ்டி இருக்கு. இந்த மேகாவும் உங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறா. பத்தாவதுக்கு இந்த மாணிக்கத்துக்கு வேற பெரிய தொல்லை இருக்கு. உங்க கல்யாணம் முடியட்டும் வீட்டுக்கு போனதும் பெரிய பூஸ்டிங்கா வாங்கி உடச்சி திருஷ்டியெல்லாம் கழிச்சிடுவோம். இது வரைக்கும் நீ ஒன்றும் நினைக்காதம்மாங்கிறாங்க. லக்ஷ்மி மகேந்திரன் கிட்ட பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு முகூர்த்த புடவையும் வேட்டி சட்டையும் வாங்கிட்டு வர சொல்றாங்க. மகேந்திரன் நான் கிளம்பி போயிட்டு இப்போ உடனே வந்துடுறேமான்னு போயிட்டு வரப்போ அவரோட கார் பஞ்சர் ஆயிடுது. லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ண அவரு இன்னும் 10 நிமிஷத்துல நான் கோயில்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மியும் இதை கேட்டு இன்னும் முகூர்த்தத்துக்கு 1/4 மணி நேரம் தானே இருக்கு இவர் எப்போ வந்து செல்லம்மா புடவை கட்டி கல்யாணம் நடக்கிறது கடவுளே எல்லாம் நல்லபடியா முடியணும்னு கடவுளை வேண்டுறாங்க. இதுதான் இனி எபிசோட நடந்தது.